ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல் கீது ஸ்டைல். இன்றைக்கி இந்த வீடியோவில் தீபாவளி ஸ்பெஷல் ரெசிபி மினி பாதுஷா எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கர்ட், 1/4 டீஸ்பூன் போல் சமையல் சோடா அண்ட் 1/2 டீஸ்பூன் போல் நெய் சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். தென் 1 கப் அளவுக்கு மைதா, 1 டீஸ்பூன் போல் சர்க்கரை, தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா பார்த்தோன்னா மிக்ஸ் பண்ணிக்கணும். டோவை மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு இது போல் ஹோல்ட் பண்ணோன்னா நல்லா இது போல் கையில் ஹோல்ட் ஆகணும். அண்ட் தென் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து மாவை ரொம்ப சாஃப்டாகவும் பிசைஞ்சு எடுக்கக்கூடாது, அதே போல் ஹார்டாகவும் இருக்கக்கூடாது. மீடியமான டெக்ஸ்சரில் மிக்ஸ் பண்ணி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி டெக்ஸ்சருக்கு நல்லா டோவை ரெடி பண்ணதுக்கப்புறமா இது ஒரு 15 to 20 மினிட்ஸ் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ லேசாக இதில் 1 ஸ்பூன் போல் நெய் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. டோவோட டெக்ஸ்சர் பார்த்தோன்னா இது போல் பண்ணும்போது நல்லா லேயர்ஸாக தெரியணும். தென் இதிலேருந்து மாவை கொஞ்சமாக எடுத்து நல்லா சின்ன பாலாக உருட்டிட்டு நம்மளோட ஃபிங்கர்ஸ் வச்சு லேசாக ஒரு ப்ரெஸ் கொடுத்திங்கன்னா போதும், நல்லா சூப்பராக ரெடி ஆயிடும். இதே போல் மீதி இருக்க எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அண்ட் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைமே பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணியும் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். ஸ்டவ்வோட ஹீட் பார்த்தோன்னா நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் உள்ளே இருக்கிறது எல்லாமே நல்லா வெந்து சூப்பரான டெக்ஸ்சர் லேயர்ஸோடு நமக்கு இருக்கும். 2 பக்கமும் நல்லா கலர் மாறுற அளவுக்கு இது போல் திருப்பி விட்டுட்டே இருங்க. தென் சர்க்கரை பாகு ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை, 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கொதிக்க விட போகிறோம். இது எல்லாமே நல்லா கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்மளோட பாதுஷா பார்த்தோன்னா நல்லா 2 பக்கமும் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ இதை எண்ணெயிலேருந்து நல்லா வடிகட்டிட்டு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். பாகு நல்லா கொதிச்சு வரும்போது கூடவே ஏலக்காய் இல்லைன்னா ஏலக்காய் பவுடர் கூட சேர்த்துட்டு குங்குமப்பூ சேர்த்துக்கலாம். இதுக்கு ஒரு நல்ல கலர் அண்ட் ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். இது கொதிச்சு இது போல் அந்த பாகு பார்த்தோன்னா ஒரு பிசுபிசுப்பு தன்மை வரணும். ஸோ அது போல் வந்ததுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ண பாதுஷா எல்லாத்தையுமே அதில் சேர்த்துக்க போகிறோம். இதை நைட் ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம மார்னிங் எடுத்து பார்த்தோன்னா இந்த பாதுஷா எல்லாமே இந்த பாகில் ஊறி நல்லா ஜூஸி அண்ட் டேஸ்டியாக இருக்கும். தென் லாஸ்ட்டாக இது மேலே கார்னிஷ் பண்ணுறதுக்கு பிஸ்தா ஒரு பாதாம் வச்சு கார்னிஷ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நல்லா யம்மியான டேஸ்டான மினி பாதுஷா ரெடி ஆகிடுச்சு.